மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நிர்வாகத்திற்கு உட்பட்ட தெப்பக்குளம் முக்தீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நிர்வாகத்திற்கு உட்பட்ட தெப்பக்குளம் அருகே உள்ள முக்தீஸ்வரர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. வரலாற்று சிறப்பு பெற்ற இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்துவதற்கான திருப்பணிகள் நடந்தது. பணிகள் நிறைவடைந்த நிலையில் கும்பாபிஷேகத்திற்காக சிவாச்சாரியார்கள் சிறப்பு யாக குண்டங்கள் அமைத்து பூஜைகள் செய்தனர். இதைத் தொடர்ந்து புனித நீர் கலசங்கள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கும்பத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. கும்பத்திற்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் தீப ஆராதனைகள் காட்டப்பட்டது. கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு முக்தீஸ்வரர் கோவிலில் 70 லட்சம் ரூபாய் செலவில் திருப்பணிகள் செய்யப்பட்டதாகவும், மூலஸ்தானத்தில் ஏற்பட்டிருந்த கீறல்கள் வெடிப்புகள் சரி செய்யப்பட்டு கலசங்களுக்கு தங்க முலாம் பூசப்பட்டுள்ளதாகவும் அறங்காவலர் குழு தலைவர் கருமுத்து கண்ணன் தெரிவித்தார். 70 லட்சம் ரூபாய் செலவில் முக்தீஸ்வரர் திருக்கோயிலுடைய புனரமைப்பு பணிகள் சிறப்பாக நடைபெற்று பூர்த்தி அடைந்து இன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதுக்கு பல்வேறு பணிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மூலஸ்தானங்களில் உள்ள சிறு சிறு கீறல்கள் வெடிப்புகள்லாம் சீர் செய்யப்பட்டிருக்கிறது. கலசங்களுக்கு தங்க முலாம் பூசப்பட்டிருக்கிறது. எல்லா கல் சுவர்களும் பழுது நீக்கி பழைய ஸ்டெயின்லாம் எடுத்து புதுக்கல் போல காட்சி அளிக்கிறது. இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டது பெரிதும் மகிழ்ச்சி அளிப்பதாக பக்தர்கள் கூறினர். மீனாட்சி அம்மன் கோயிலை போல சிறப்புடைய கோயில் இந்த தெப்பக்குளம் அனுப்பானடிவாழ் மக்களுக்கும் எல்லாரும் பயனடையும் வகையில் இந்த கோயில் வெகு சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. முக்தீஸ்வரர் சமேத மரகதவள்ளியினுடைய அருளாட்சியை கண்டு வியந்து மக்கள் அனைவரும் ஆராவரித்து அவரது அருளை பெற்று எல்லா குறையும் நீங்கி ரொம்ப சிறப்பாக இருக்கிறார்கள். இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டதில் எங்களுக்கும் இந்த பகுதி வாழ் மக்களும் மகிழ்ச்சியும் அருளையும் பெற்றிருக்கிறார்கள். இவ்விழாவில் மதுரை மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்.